Hello students, welcome back to Magic Class channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Standard 7 Geography Term 3ல First Lesson Exploring Continents North America. இது வந்து Part 3 and final video of North America. So Part 1, Part 2 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அடுத்து Part 3 வீடியோக்கு வாங்க. Okay, let's get started. Part 3 வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது மினரல்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வெல்த் பற்றி, எக்கானமி எப்படி, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேகானது டாபிக் தான். ஸோ ஸ்லைட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நார்த் அமெரிக்கா வந்து லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஒரு சில மினரல்ஸ். எந்தெந்த மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அயன் ஓர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், காப்பர், சில்வர், சல்ஃபர், ஜிங்க், பாக்சைட் அண்ட் மேங்கனீஸ். ஸோ இது எல்லாமே வந்து லீடிங் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா தான். இது தவிர மற்ற இம்பார்ட்டண்ட் மினரல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட், யுரேனியம் ஆல்சோ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் அ வாஸ்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸும் இங்கே நிறைய கிடைக்கிது. ஆயில் ப்ரொடியூசர்ஸில் டாப் ஆன ஸ்டேட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா அண்ட் மெக்சிகோ. நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் இந்த முக்கியமான இந்த 3 ஸ்டேட்ஸ், அதாவது லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்டோட டாப் ஆயில் ப்ரொடியூசர்ஸ். அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ். United States is one of the most industrialized countries in the world. இது நமக்கே தெரியும் இந்த ஃபேக்ட். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரிலே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ மொத்த வேர்ல்டுக்குமே 25% ஆஃப் த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டை வந்து இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறது இங்கே நார்த் அமெரிக்காலேருந்து தான். அதாவது முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிமெண்ட்டு, பிரிக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா, ஸ்டீல் டீட்டெயிலிங்குன்னு ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டீலில் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படியே அந்த ஸ்டீல்குள்ளே அது போர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரி, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் இஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியல் சென்டர். ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் முக்கியமானது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் தேவை, கோல் அண்ட் சீப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அது அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. ஸோ இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் இந்த மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்டிஸ்பர்க், சிகாகோ, பிர்மிங்கம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தி ஹாமில்டன் இன் Canada. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ். ஹெவி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். Industries which require heavy and bulky raw materials. They use enormous amount of power, involvement of huge investment and a large transport cost are called heavy industries. Heavy industries எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு ப்ராடக்டை வெளியில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஹெவியான விஷயங்கள், அதாவது ஹெவி பல்கி ரா மெட்டீரியல், நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவை. லாட் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து அதில் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், காசு அதிகமாக அது செலவு பண்ணுறாங்க. அதுபோல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு பெரிய பீம், இப்போ வந்து இங்கே நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா பீமுக்கு வந்து 4 கம்பி கட்டி நடுவில் குறுக்க சின்ன சின்ன கம்பி கட்டி நம்ம இறக்குறோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஒரு பீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டீல் டீட்டெயிலர் வந்து அதை ட்ரா பண்ணி கொடுத்துருவாரு. அதை அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு மெஷினில் விட்டுருவாங்க, ஃபேப்ரிகேஷனுக்கு போகும். ஸோ ஒரு ஸ்டீலில் மொத்த பீமையுமே அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பீம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஸ்டீல்லையே ஃபேப்ரிகேட் பண்ணோன்னா அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பீமு, காலம் எல்லாமே இப்படியே வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் அதை ஹெவி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வந்து டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் அதர் இம்பார்ட்டண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலு, ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஷிப் பில்டிங், ரயில்வே வேகன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட். ஸோ இதுக்கு உள்ள ஆட்டோமொபைலுக்கு ஒரு பார்ட் வேணும்னு அந்த பார்ட் அப்படியே ஸ்டீலில் வந்து டீட்டெயில் பண்ணி அதை அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ USA இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். த இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஆஃப் ஹெவி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸோட இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட், சிகாகோ, Buffalo, Indianapolis, Los Angeles, St. Louis, Philadelphia, New York, Baltimore and Altana in USA and Windsor in Canada. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சே தான் ஆகணும். பிகாஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சென்டர்ஸில்
நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் wood pulp. wool pulp and paper industries. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் லம்பரிங் இண்டஸ்ட்ரி இங்கே அதிகமாக இருக்குது. அப்படின்னா வந்துட்டு இங்கே இந்த wood pulp, நியூஸ் பிரிண்ட்டு, பேப்பர் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ கேனடா வந்து தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேப்பர் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ எது வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பேப்பர் பார்த்தீங்கன்னா கேனடா. பேப்பர் இண்டஸ்ட்ரி எங்கே முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேனடாவில் இருக்க கனடா அண்ட் ஆன்டாரியோ. அடுத்தது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல். காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் லார்ஜஸ்ட் பிளேஸாக. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு மெயின்லின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அது தவிர கலிஃபோர்னியா, அரிசோனா, மிசிசிப்பி, ஆர்கன்சஸ், லூயிசியானா, டொரண்டோ, கார்ன்வெல் அண்ட் கிங்ஸ்டன், இது எல்லாமே வந்து மேஜர் சென்டர்ஸ் இன் கேனடா. எதனால் இந்த இடத்துல வந்துட்டு யூஎஸ்ஏல வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா because of this climatic condition, cool and wet climate of this area. So spinning and weaving as a yarn does not break easily. So இதனால் வந்து இந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இங்கே அதிகமாக லொக்கேட் ஆகிருக்கு. woolen textile industry are located in the east of Allegheny Plateau. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூ இங்கிலாந்து ரீஜன் contains 70% of woolen textile industry. ஸோ நியூ இங்கிலாந்து ரீஜனில் வந்து 70% of the woolen textile industry கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நார்த் அமெரிக்கா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர். சிந்தட்டிக் ஃபைபரில் வந்துட்டு நார்த் அமெரிக்கா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அடுத்தது மீட் பேக்கிங் இண்டஸ்ட்ரி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பார்ட் 2ல் கேட்டில் வந்து இங்கே அதிகமாக ரேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மீட் வந்து கண்டிப்பாக இங்கே நிறைய இருக்கும். திஸ் இஸ் an important industry in Canada and USA where cattle rearing வந்து done on a large scale in the prairies. ப்ரெரீஸில் வந்து கேட்டில் வந்து மேய விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிகாகோ, கன்சஸ் சிட்டி, செயின்ட் லூயிஸ் in the United States and Calgary and Winnipeg in Canada important meat packing centers. ஸோ இது எல்லாமே meat packing centers. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்புலேஷன். கரண்ட் பாப்புலேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா இந்த இயர் 2018 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 364,446,736 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் அமெரிக்கா ஹேஸ் 4.77% of the total world's population. ஸோ டோட்டல் வேர்ல்ட் பாப்புலேஷனில் 4.77% நார்த் அமெரிக்கா தான் இருக்குது. பெரிய கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை லேண்ட் ஏரியா வரை பெரிய கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது கேனடா. ஆனால் பாப்புலேஷன்லேயே அதிகமானதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டி. ஸோ அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து 20% பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கா. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்லைட்ஸில் ஃபியூ ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ் எது, மாடரேட் பாப்புலேட்டட் ஏரியாஸ் எது, ஸ்பேர்ஸ்லி ஓரளவுக்கு பாப்புலேட்டட், அப்புறம் லாங்குவேஜஸ் அண்ட் ரிலிஜன் என்னென்ன லாங்குவேஜ் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக இங்கிலீஷு, ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு தான் இங்கே பேசுவாங்க. 80% பீப்புள் வந்து எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து மெல்டிங் பாயிண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து இங்கே இருக்குமா. ஸோ இந்த ஸ்லைடை வேணால் பாஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த ஏரியாவில் டென்ஸ்லி, மாட்ரேட்லி, ஸ்பேஸ்லி பாப்புலேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ்ன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நார்த் அமெரிக்கா எஸ்பெஷலி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கேனடா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெஸ்ட்டான லேட் டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரோடு எல்லாமே ஆஸ்பல்ட் அண்ட் கான்க்ரீட் ரோட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வெதர் கண்டிஷனில் ஈஸியாக நம்ம தார் ரோடு மாதிரி ஈஸியாக வந்து வேர் அவுட் ஆகாது. ஸோ இந்த சூப்பர்வேஸ் ஆஃப் ஃப்ரீவேஸ் மேக் ட்ராவலிங், அங்கே இருக்கிற ட்ராவலிங் எப்போவுமே ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக தான் இருக்கும். நம்மளை மாதிரி டிராஃபிக் இருந்தாலும் அதை சீக்கிரமாக கிளியர் பண்ணிடுவாங்க. அதே போல் அங்கே முக்கியமாக இந்த ஆக்சிடென்ட்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் இருக்கும். அங்கே வந்து போலீஸ்காரனே இல்லைனாலும் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கும். ஒரு ஸ்பீட் லிமிட் இந்த ஏரியாவில் நீங்கள் 20 கிலோமீட்டருக்கு தான் போகணுன்னா அதை விட அதிகமாக லைட்டாக கொஞ்சம் போனீங்கன்னா கூட உங்களை பிடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். இந்த பேன் அமெரிக்கன் ஹைவேஸ் வந்து எங்கேருந்து ரன் பண்ணுதுன்னா அலாஸ்காலேருந்து டு பனாமா வரைக்கும் ரன் பண்ணுது. அப்போ நம்ம பார்த்தோம்ல நார்த் அமெரிக்கா எங்கேருந்து ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட அலாஸ்கா அந்த பாயிண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம், பனாமா வந்து கீழே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைவேஸும் இங்கே ரன் ஆதான். அடுத்தது வந்து ரயில்வேஸ். நார்த் அமெரிக்கா இஸ் எக்ஸ்டென்சிவ்லி சர்வ் பை அன் எஃபிஷியன்ட் நெட்வொர்க். ஸோ ரயில்வே சிஸ்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வேஸ் அண்ட் கெனேடியன் ரயில்வேஸ் லிங்க் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் கேனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். கேனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸை லிங்க் பண்ணுறது இந்த 2 ரயில்வே ட்ராக் தான்.
ஸோ சிகாகோ வந்து தான் பிக்கெஸ்ட் ரயில்வே ஜங்ஷன். ஸோ எந்த ரயில்வே ஜங்ஷன்ஸ் பிக்கெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு கேட்பாங்க, அது சிகாகோ தான். அதே போல் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா அது நியூயார்க் ரயில்வே ஸ்டேஷன் தான். நெக்ஸ்ட் இஸ் வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Great Lake regions along St. Lawrence and Mississippi rivers. இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வாட்டர்வே இன் நார்த் அமெரிக்கா. ஒன்று வந்து செயின்ட் லாரன்ஸ் அண்ட் த கிரேட் லேக் ரீஜன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியூபெக் சிட்டி, மான்ட்ரியல், பாஸ்டன், நியூயார்க், ஃபிலடெல்ஃபியா, சார்ல்ஸ்டன் அண்ட் நியூ ஆர்லியன்ஸ் are some of the other important inland ports. ஸோ நியூயார்க் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் an important post along the ஈஸ்ட் கோஸ்ட். ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இம்பார்ட்டண்ட்டான போர்ட் எது, துறைமுகம்னு பார்த்திங்கன்னா அது நியூயார்க் தான். அதே போல் வான்கூவர் அண்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. Panama Canal. In 1914, a canal was cut across the Isthmus of Panama for 80 kilometers long, which connects the Atlantic with Pacific. ஸோ பெசிஃபிக்கையும் அட்லாண்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேனல் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து greatly reduced the distance between Europe and west coast of North and South America. Airways. All the cities and industrial centers in North America are linked by airways. So இங்கே great deal of airways இருக்குது. So important international ports in airports in North America பார்த்தீங்கன்னா நியூயார்க், சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், அட்லாண்டா, டொரண்டோ, மான்ட்ரியல் அண்ட் மெக்சிகோ சிட்டி. The final topic வந்து ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ், வெளியில் எதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெஷினரியாக இருக்கலாம், ஆட்டோமொபைல், பேப்பர், ஃபிஷ், வீட், பெனானாஸ், மீட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. The countries of North America imports, அதாவது உள்ளே வர்றது வந்து includes coffee, cocoa, textile, iron ore and electronic goods. Finally, the countries of Europe, Japan, China and India are the major trading partners. So இவங்களோட ட்ரேட் பண்ணுற கம்பெனிஸ் ஆர் கண்ட்ரீஸ் எங்கெங்கே லொக்கேட்டட்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிறது ஜப்பான், சைனா அண்ட் இந்தியா. ஓகே, ஸோ வித் திஸ் எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸ் நார்த் அமெரிக்கா இஸ் டோட்டலி கம்ப்ளீட். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதே போல் சவுத் அமெரிக்கா மேப் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட நம்ம பார்க்கலாம். If you have any doubts, post your queries. Thank you, students.